பரத்துக்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணமையா எந்தன் தேவனே, கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் மறந்தை அருமையாய்க்கும் அன்பின் தூதனாக செய்யோ தேவனே. நான் ஓமதண்டையில் ஏனாம் நெருங்கி சேர்வதேய நாவல் பூமியில் ஏனோ நெருங்கி சேர்வதேய ஆவல் பூமியில். பேசுமடியார் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே பிதாவே ஆமென். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் மீண்டும் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் நான் ஒரு வித்தியாசமான செய்தியை நான் உங்கள் மத்தியிலே நான் கொடுக்க விரும்புகிறேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கவனமாய் அதை உற்று நோக்கி பாருங்க. என் மூஞ்ச பார்க்காதீங்க, வசனத்தை நீங்கள் பாருங்க. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை. எனக்கு அன்புக்குரியவர்களே, வேதத்திலே நாம் பல இடங்களிலே நாம் பார்க்கிறோம், என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன். என்னை நோக்கி ஆபத்திலே என்னை நோக்கி அவன் கூப்பிடுவான், நான் அவனோடு கூட இருந்து. எல்லாத்துக்கும் நல்ல ஞாபகம் இருக்கு, நல்ல வசனம்லாம் நல்ல ஞாபகம் தான் வச்சிருக்கீங்க. ஆனா வசனம் இல்லாததை சொல்றதா வேற மாதிரி திருச்சி சொல்லிடுறீங்களோ. என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன். என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை அணுகி உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த வசனத்தை கொஞ்சம் உற்று நோக்கி பார்க்கணும். நான் விடுவிப்பேன் சொல்லல, உன்னை விசாலத்திலே. அது ஃபேன் ஓடலமா, நீ திடீர்னு போச்சு, கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. இந்த வெயில்ல அது என்னமோ உரியிடுச்சு போல தெரியும். போடாம ஒரு மாசம் இல்ல, நீங்க வந்து ஃபேனை போடுறேன் காணா போயிடுச்சு. என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன், உன்னை விசாலத்திலே வைப்பேன் அப்படின்னு அவர் பாசிட்டிவா ஒண்ணும் சொல்லல. ஆனா ஒரு பாசிட்டிவா ஒரு காரியத்தை சொல்றார், நான் உனக்கு உத்தரவு. இப்பதான் நான் உங்கள்கிட்ட சில கேள்வி கேட்க போறேன். அவர் உத்தரவு கொடுக்கிறார், அதனால he responds. நீங்க அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது என்ன பண்றாரு? he responds. அவர் உத்தரவு கொடுக்கிறார். அந்த உத்தரவு கொடுக்கிறது நம்ம எல்லாம் நினைக்கிறோம், நம்ம கேட்டதுக்கு நம்மளுக்கு பலன் கிடைச்சிரும் நம்ம நினைக்கிறோம். ஏதோ ஒரு காரியத்தை நம்ம ஆண்டவரிடத்துல சமூகத்தில் நம்ம கேட்கிறோம். அவர் உத்தரவு கொடுக்கிறதுனா என்ன? நான் கேட்டது எனக்கு. அப்படிதானே நம்ம எல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம். ஆனா அவர் கேட்கறத அவர் கொடுக்கல. ஆனா அவர் என்ன பண்றாரு? he answers you. அவர் உனக்கு உத்தரவு கொடுக்கிறார். இப்பொழுது மத்தேயு 14ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்டுக்கு சென்று நீங்க எடுக்க வேண்டாம், அந்த பகுதி எல்லாத்துக்கும் தெரியும். ஆண்டவர் அந்த சீஷர்களை அக்கறைக்கு போகும்படி துரிதப்படுத்தி ஒரு படகிலே அவர்களை ஏற்றி அனுப்பிவிட்டு
அவர் உயர்ந்த மலையில போய் ஜெபிக்க போகிறார். இவர்கள் போய் கொண்டிருக்கிற அந்த கடல் கொந்தளிக்கிறது, படகு தூக்கி வாரி போடுகிறது, அவர்கள் எல்லாம் பயப்படுறாங்க. அவங்க அவரை நோக்கி கூப்பிட்டாங்களா? நீங்க அந்த பகுதியை வச்சுதான் சொல்லணும், நீங்க மற்ற பகுதியில் உங்களுடைய அறிவில் இருந்து சொல்லக்கூடாது. அந்த பகுதியில அவங்க படகு தூக்கி வாரி போட்டுச்சு, கடல் கொந்தளிக்குது. அப்போ அவர்கள் அவரை நோக்கி கூப்பிட்டாங்களா? எழுதப்படல. ஆனா இதோ நான் தான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ அவங்க நோக்கி என்ன பண்ணிருப்பாங்க? கூப்பிட்டு இருப்பாங்க. இதோ நான் தான், பயப்படாதீர்கள் அப்படி என்று அவர்களுக்கு ஒரு உத்தரவு வருகிறது. அப்படி என்றால் அவங்க கூக்குரலிட்டு இருப்பாங்க, சத்தமிட்டு அபயமிட்டு இருப்பாங்க. ஆனால் அவர்கள் சத்தம் போட்டு கூப்பிடுறது ஆண்டவரிடத்தில் தான் என்று அவர் அறிந்து இதோ நான் தான் என்று சொல்லுகிறார். இப்ப நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்க போறேன். அப்போ பேதுரு எப்படி கூக்குரலிட்டு இருப்பான்? உன்னுடைய வாழ்க்கையை வச்சுட்டு சொல்லுங்களேன், எப்படி சொல்லியிருப்பான்? இயேசு நான் தான் சொல்றாரு. அப்ப அவன் இயேசுவை கூப்பிட்டு இருக்கான். அவன் என்ன சொல்லி கூப்பிட்டு இருப்பான்? இயேசுவே. ஏன்னா அதுக்கப்புறம் அவன் சொல்றேன் இயேசுவே என்ன கட்சியும்னு சொல்றான். அதனால அதை வச்சு சொல்றீங்க. ஜீவனுள்ள தேவனாகிய தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவே என்று சொல்லியிருப்பான். அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அவருடைய வாழ்க்கையை நீங்க கூர்ந்து பார்த்தீங்கன்னா, ஏனென்றால் பிசாசு பிடித்தவர்கள் கூட இயேசுவை பார்த்து எப்படி சொன்னாங்க, கூப்பிடுறாங்க? உன்னதமானவரே, இஸ்ரவேலின் பரிசுத்தரே. அப்படி பிசாசு கத்திச்சா? வேதத்தில் இருக்கா? அப்போ இந்த பிசாசு பிடிக்க போகிற அந்த யூதாஸ் எப்படி கத்தியிருப்பான்? யூதாஸ் அந்த படகுல இருந்திருப்பான்ல. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அவன் மேல பிசாசு பிடிக்க போகுது. அதனால அவன் எப்படி ஆண்டவர்கிட்ட கூப்பிட்டு இருப்பான்? கற்பனை செய்யுங்களேன். அவனும் என்ன சொல்லியிருப்பான்? உன்னதமானவரே, இஸ்ரவேலின் பரிசுத்தரே. அதை கேட்டுட்டு இயேசு நான் தான் என்று சொல்லி ஓடி வருகிறார். உத்தரவு. அதனால் நீ என்னதான் சொல்லி ஆண்டவரை கூப்பிட்டாலும் ஆண்டவர் உத்தரவு கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் தொடர்ந்து பேசுறேன். அதை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில அந்த அணுகுமுறையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு செல்லுங்க. அல்லேலூயா. எப்பொழுதுமே அவர் நம்ம கூப்பிடுகிறதற்கு அப்படியே உங்களுக்கு பதில் கொடுப்பார் என்று நீங்க நினைக்காது. அவர் உத்தரவு கொடுப்பது சத்தியம். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உன்னை அணுகுகிறது சத்தியம். அல்லேலூயா சொல்லுவோமா? அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உன்னை அணுகி வருகிறார், அது சத்தியம். அப்பொழுது அவருடைய பிரசன்னத்தை நீ உணர்கிறாயா? அவருடைய சத்தத்தை கேட்கிறாயா? அவருடைய கண்களை நீ பார்க்கிறாயா? ஒரு சில காரியங்களை இன்னைக்கு நான் சொல்ல போறேன். எனக்கு அன்புக்குரியவர்களே, அப்போ அவர் உத்தரவு கொடுக்கிறது எல்லாரும் ஒத்துக்கிட்டீங்களா? ஒத்துக்கிறீங்களா? எனக்கு உத்தரவே கொடுக்கலன்னு சொல்றியாமா? இருக்கும். ஆண்டவர் எனக்கு உத்தரவே கொடுக்கிறது இல்ல, இருக்கா இல்லையா? இவ்வளவு கேட்டுட்டு ஆமான்னு சொன்னா அப்புறம் நான் அடிச்சிருவேன்னு பயப்படுறேன். உண்மைதானே? ஆனா வேதம் அப்படி சொல்லல. நான் அதுதான் நான் சொல்றேன். நான் வேதத்தின் படியாய் நான் உங்களுக்கு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். நம்முடைய நினைவுகள், ஆண்டவர் நம்ம கூப்பிடுறோம், அவர் எனக்கு உத்தரவு கொடுக்கலன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா வேதம் சொல்லுகிறது அவர் உத்தரவு கொடுத்து அந்த உத்தரவை நீ அறிந்து கொள்ள உனக்கு உணர்வு வேணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லிட்டு அவர் சொல்றாரு, நீ அறியாததும்
உனக்கு எட்டாததுமான காரியத்தை நான் உனக்கு அறிவிப்பேன். அப்ப அறிவிப்பேன் என்றது how you get உங்களுடைய வாழ்க்கையில ஒரு இதை ஒரு காரியத்தை அறிவிக்கிறதுனா எப்படி நீங்க பாப்பீங்க? சில இதுல ஒரு தரிசனத்துல பார்க்கலாம், இல்ல ஒரு தரிசனம் காட்டி அதை அறிவிக்கலாம், இல்ல சொப்பனத்துல மனுக்கு அறிவிக்கலாம், இல்ல அவருடைய சத்தத்தை நீ கேட்கலாம். ஆனா 99.99% அவர் தன்னுடைய வார்த்தையை உன்னுடைய இருதயத்தில் உணர்த்துவார். அல்லேலூயா சொல்லுமா? நீ கூப்பிடுவ ஒரு சத்தத்தை, ஒரு பிரேயர் ரிக்வெஸ்ட் நீ கொடுப்ப ஆண்டவர்ட்ட. அவர் உத்தரவு கொடுக்கிறாரு. உத்தரவு எப்படி கொடுக்கிறார்னா, அதற்குரிய அந்த நீ எட்டாததும் நீ அறியாததுமான ஒரு பெரிய காரியத்தை கர்த்தருடைய வார்த்தையை உன்னுடைய இருதயத்தில் உணர வைப்பார். அல்லேலூயா சொல்லுமா? தட் இஸ் தி ஒன்லி, என்னுடைய பொறுத்த வரைக்கும் I consider that is the best way. ஏனென்றால் தரிசனம் பார்த்தா பிசாசு கூட நம்மளுக்கு தரிசனம் கொடுக்க முடியும், நம்மளே ஏமாத்திரும். இப்ப நம்ம சொல்றதே நீங்க என்ன பண்றீங்க? டிஸ்டார்ட் பண்றீங்களே, அப்புறம் பார்க்கிறத எப்படி டிஸ்டார்ட் பண்ண போறீங்க? நமக்கு அறியாததும். இப்போ அதுல ரெண்டு காரியத்தை அதுல சொல்லட்டும், ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டும். ஆபிரகாமுக்கு குழந்தையே இல்லை. அப்போ 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றா, ஆபிரகாமே நான் உனக்கு உன்னுடைய கேடகமும் உனக்கு மகா பெரிய பலன்மாய் இருக்கிறேன் அப்படின்றது தமிழ்ல இருக்கு. ஆனா இங்கிலீஷ்ல ஒரு அழகான வார்த்தை போட்டிருக்கு, ஐ ஷால் பி யுவர் கிரேட் ரிவார்ட். ஆண்டவரே எனக்கு நீங்க என்ன கொடுக்க போறீங்க? பெரிய ரிவார்டு கொடுக்க போறீங்க அப்படி என்று சொல்லுகிறேன். அப்படின்னு ஆண்டவர் சொல்றார், ஐ எம் யுவர் ரிவார்ட். அப்ப அவன் சொல்றான், ஆண்டவரே எனக்கு குழந்தை இல்லையே. ஆண்டவர்கிட்ட கூப்பிட்டு சொல்றான், ஆண்டவரே எனக்கு பிள்ளை இல்லையே. அப்படி எப்படி நீங்க யூ ஆர் மை கிரேட் ரிவார்டுன்னு சொல்றீங்க? ஐ டு நாட் ஓன் a reward to myself. I do not have children. எனக்கு குழந்தை இல்லையே, எனக்கு பிள்ளை இல்லையே. Then how do you say that you are my great reward? அவன் மனசுல நினைச்சிருக்கணும். அவனுடைய கேள்விக்கு கர்த்தர் அவனுக்கு பதில் கொடுக்கிறார். அவனுக்கு குழந்தை பிறக்காததற்கு முன்பாக, நல்ல கவனிங்க பிரியமாக, ஆண்டவர் அவனுக்கு உத்தரவு கொடுக்கிறார். உத்தரவு கொடுத்துட்டு அவன் அறியாததும் அவனுக்கு தெரியாததுமான ஒரு காரியத்தை அவர், உன் சந்ததிகள் எகிப்து தேசத்தில் 400 வருஷமாய் அடிமைகளாய் இருப்பார்கள். உனக்கு குழந்தையே பிறக்கல, பிள்ளையே பிறக்கல, சந்ததியே உண்டாகல. ஆனா அவனுக்கு அறியாத, அவனுக்கு எட்டாத ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் அவனுக்கு அறிவிக்கிறார். அல்லேலூயா. அது நிறைவேறிச்சா இல்லையா? நிறைவேறிச்சா இல்லையா? மனைவியும் ஒரு காரியத்தை சொன்னார். யாக்கோபு அவன் அந்த வனாந்தரத்துக்குள்ள போயிட்டு இருக்கான். நேற்று இன்னைக்கு பாஸ்டர் கூட சொன்னார், எனக்கு இது இந்த ஜியோகிராபி எல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா இந்த பாஸ்டர் சொல்லும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாய் கேட்டுக்கொண்டிருந்தேன். பேர்செபாவில் இருந்து அவன் லாபான் வீட்டுக்கு அவன் செல்லுகிறானாம். அதற்கு 500 மைல் தூரமா. He has to walk in the wilderness. வனாந்திரத்தில் 500 மைல்கள் அவன் நடந்து போகணும். அந்த வனாந்திரத்தை பத்தி தான் அவன் சொன்ன, ஊழையிடுகிறது. அப்படிப்பட்ட ஒரு வனாந்திரத்தை கடந்து போகணும். நாங்க சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது ஒரு தேரிக்காட்டு வழியா போனோம். டியூஷன் முடிச்சிட்டு தேரிக்காட்டு வழியா நடந்து, என்ன பண்ண தேரிக்காடுன்னா தெரியுமா உங்களுக்கு? தெரியும். அது வழியா நடந்துதான் வீட்டுக்கு வரணும். டியூஷன் வாத்தியார்ட்ட வீட்டுக்கு போயிட்டு டியூஷன் படிச்சுட்டு ராத்திரி 8 மணிக்கு அந்த தேரிக்காட்டுக்குள்ளேயே அந்த ராத்திரியோட அப்படி வரணும். அப்படி பசங்க நாங்க அப்ப என்ன பண்ணிட்டு இருப்போம், எங்களுக்குள்ளே ஒரு பயம். ஆனாலும் கர்த்தர் நோக்கி நாங்க என்ன பண்ணுவோம், கூப்பிட தெரியாது, ஜெபம் பண்ண தெரியாது. அந்த நாட்கள்ல ஏதோ ஒரு சத்தமா ஒரு பாட்டு
இவனும் யாக்கோபும் அப்படிதான் இருந்திருப்பான். அவனுக்கு ஜெபிக்க தெரியாது, அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. எப்போ அம்மாவுடைய முந்தாவனையை பிடிச்சிட்டே சுத்திட்டு இருந்தவன், அம்மாவையே அவன் சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தான். அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. ஒருவேளை அவன் அம்மா தான் அவனுக்கு ஜெபம் பண்ணணும், அம்மா தான் அவனுக்கு சோறு போட்டு தரணும், எல்லாமே அம்மா தான் செய்யணும். அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்ட ஒரு வனாந்திரத்தில் அவன் போகிறான். ஆனால் அவனுடைய உள்ளமோ ஆண்டவரை நோக்கி கதறிக் கொண்டிருந்திருக்கும். அல்லேலூயா சொல்லுமா. அப்பொழுது கர்த்தரே அவனுக்கு முன்பாக வர அவனை நோக்கி கூப்பிட்டான்னு போட்டிருக்கா. ஆனா அவனுடைய உள்ளம் தனியா போகிறத குறிச்சிட்டு பயந்துகிட்டு அந்த தெய்வத்தை அவன் நினைச்சிருக்கணும். கர்த்தர் உடனே அவனோடு கூட பேசுகிறார், யாக்கோபோடு அவன் பேசுகிறார், தரிசனத்தை காண்பிக்கிறார். யாக்கோபோடு கூட அவர் பேசுகிறார். நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன். 500 மைல் கடந்து போகணும், அவன் நடந்து போகணும். நான் உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை காத்துக் கொள்வேன். நான் திரும்பவும் உன்னுடைய தகப்பனுடைய தேசத்துக்கு வர பண்ணுவேன். நான் சொன்னதை செய்யும் அளவும், ஆதியாகமம் 28:15, நான் சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடாதிருப்பேன். நல்லா கவனிங்க பிரியமானவர்களே. நான் உன்னோடு கூட இருப்பேன், அதை நம்பலாம். உன்னை காத்துக்கொள்வேன், வனாந்திரத்தில் உன்னை காத்துக்கொள்வேன், அதை அப்படி ஏற்றுக்கொள்ள முடியும். திரும்பவும் இந்த தேசத்துக்கு வர பண்ணுவேன். அவன் எத்தனை ஆண்டுகள் கழித்து அவன் திரும்பி வந்தான்? 20 ஆண்டுகள் கழித்து அவன் திரும்ப வருகிறான். அப்படி என்றால் அவர் சொன்ன வார்த்தை என்ன? நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ தகப்பனுடைய வீட்டை விட்டு நீ தூர இடத்துல இருக்கிற காலமெல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன். திரும்ப உன்னுடைய தகப்பனுடைய தேசத்துக்கு நான் வரப்படுவேன். நான் சொன்னது அவர் அறியாததும் அவனுக்கு எட்டாததுமான ஒரு பெரிய காரியத்தை அவர் சொல்லுகிறார். எனக்கு அன்புக்குரியவர்களே, நம்முடைய வழியும் கர்த்தருடைய வழியும் ஒன்றல்ல. நம்முடைய நினைவுகளும் அவருடைய நினைவுகளும் ஒன்றல்ல. எனக்கு அன்புக்குரியவர், அவர் நம்மை அறியாத எட்டாத, நம்மளுக்கு என்ன பண்ண முடியும்? நம்ம அறியாத எட்டாத காரியத்தை குறித்து யோபுவை போல என்ன செய்ய தெரியும்? அளப்பதான் தெரியும். நமக்கு அறியாததும் எட்டாததுமான காரியத்தை நம்ம என்ன பண்ணுவோம்? ஆனா அவர் அறியாததும் எட்டாததுமான காரியத்தை நம்மளால என்ன பண்ண முடிய மாட்டேங்குது? புரிந்து கொள்ளதான் முடிய மாட்டேங்குது. அளப்ப தெரியுது, புரிந்து கொள்ள தெரியல. எனக்கு அன்புக்குரியவர்களே, இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. அவருடைய வழி 42:16 ஏசாயா தீர்க்கதரிசி என்னை இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வருகிற ஒரு வசனம். குருடர்களை அவர்கள் அறியாத பாதையிலே அவர்களை நடத்தி, தெரியாத பாதைகளிலே அவர்களை அழைத்துக் கொண்டு போய், அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமாக்கி, அவர்களுக்கு முன்பாக கோணலானவைகளை செவ்வையாக்கி, நான் சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடாதிருப்பேன். அல்லேலூயா சொல்லுமா. கர்த்தருடைய வழி நான் அறியாத வழி. அல்லேலூயா சொல்லுமா. நான் தெரியும், இட் இஸ் நாட் தி காமன் வே தட் வி கோ த்ரூ. நம்ம அப்படிதான் நினைக்கிறோம். கர்த்தர் இப்படின்னா, கர்த்தருக்கு நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க கர்த்தர் இப்படிதான் மூக்கை இப்படிதான் தொடணும். கர்த்தர் மூக்கை இப்படி தொடவே மாட்டார். நான் நீ சத்தியமா சொல்றேன், அவர் இப்படிதான் தொடுவார். இப்ப நம்மளுக்கு தொட முடியாது, ஏன்னா கை எட்ட மாட்டேங்குது. ஆனா அவர் தொடுவார், அப்படிதான் தொடுவார். உடனே அப்படிதான் தொட வைப்பார். கொஞ்ச நாட்களுக்குள்ள அவங்க கானான் தேசத்துக்குள்ள போயிருக்கலாம். எகிப்திலிருந்து அவர்களை ஏன் இப்படி தொட வச்சாரு? 40 வருஷம். எனக்கு அன்புக்குரியவர்களே, அப்போ உத்தரவு கொடுத்தது சத்தியம் என்று சொன்னேன். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான காரியத்தை உனக்கு அறிவிப்பேன். ஒருவேளை நமக்கு அறிவிச்சது தெரியாது. ஆனா அந்த 33:14 வாசிங்க. அதுதான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு, இதோ நாட்கள் வரும். வாசிங்க வேகமா.
இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் இஸ்ரவேல் குடும்பத்திற்கும் யூதாவின் குடும்பத்திற்கும் சொன்ன நல் வார்த்தைகளை நான் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னவர் தொடர்ந்து அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இஸ்ரவேலையும் யூதாவையும் அவருடைய சிறையிருப்பை நான் திருப்புவேன். அதான் அவங்க அறியாத காரியம். எரேமியா தீர்க்கதரிசிக்கு கூட அவன் அறியாத காரியம். நான் இஸ்ரவேலின் சிறையிருப்பை நான் என்ன பண்ண போறேன்? திருப்ப போகிறேன். யூதாவின் சிறையிருப்பை நான் என்ன பண்ண போறேன்? திருப்ப போகிறேன். கடைசியா இந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறார், இதோ நாட்கள் வரும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் இஸ்ரவேலுக்கும் யூதாவுக்கும் சொன்ன அந்த நல் வார்த்தைகளை கர்த்தர் என்னவா நிச்சயம் நிறைவேற்றுவார். சரி, இப்பொழுது நீங்க நோக்கி கூப்பிட்டுட்டீங்க. அவர் உத்தரவு கொடுத்துட்டார். அந்த உத்தரவு எப்படி கொடுத்துட்டாருன்னு நான் சில காரியங்களை நான் செய்தியில நடுவே சொல்லிக்கிட்டே இருப்பேன். என்ன தம்பி? அவர் நம்ம அறியாத எட்டாத காரியத்தை அவர் நமக்கு செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. நெடுங்காலமாய் சில காரியங்களுக்கு நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? காத்து கொண்டிருப்பீங்க, கூக்குரலிட்டு இருப்பீங்க, அபயமிட்டு இருப்பீங்க. இதோ நான் தான் என்று கர்த்தருடைய பிரசன்னத்தையும் நீங்க என்ன பண்ணியிருந்திருக்கலாம்? உணர்ந்திருக்கலாம். ஆனாலும் அவர் செய்து முடிக்கிறது இட்ஸ் a process. அதை நீங்க உங்க தலையில இருத்தி வச்சுக்கோங்க. அந்த சிறையிருப்பை நீக்கிறதும் யூதாவின் சிறையிருப்பை நீக்கிறதற்கும் காலத்தை நிர்மாணிக்கிறவர் என் கர்த்தர். இதோ ஆகையினால் தான் இந்த தீர்க்கதரிசி சொல்கிறான், இதோ நாட்கள் வரும். எத்தனை நாள் காத்திருக்கீங்க பிரதர் நீங்க ஒரு காரியத்துக்கு? ஆனா நீங்க அறியாத எட்டாத காரியத்தை கர்த்தர் முதலே அறிவிச்சாரா இல்லையா? யோசிப்பார். நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் யோசிப்பார். ஆண்டவர் உடனே உத்தரவு கொடுத்திருக்கிறார். ஆனால் அவர் வழிமுறையை நமக்கு அறிவிக்கல. அவர் செய்ய போறது நமக்கு தெரியல. ஆனாலும் அவர் செய்து முடிக்கிறாரா இல்லையா? இதோ நாட்கள் வரும். அப்போ அவர் அந்த உத்தரவு கொடுத்ததுக்கும் நீங்க அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியத்தை நிறைவேற்றுவதற்கும் உள்ள நடுவில் இருக்கிறது இட்ஸ் a process. It's a process that he will do. அல்லேலூயா சொல்லுமா? அவர்தான் அந்த process. அவர்தான் is the operator. அவர்தான் அதை செய்யணும். ஆனா during that process நீங்க என்ன செய்யணும், நீங்க எப்படி இருக்கணும், ஒரு 3 காரியத்தை சொல்ல போறேன். அல்லேலூயா சொல்லுமா? அநேக காரியங்கள், நீங்க அநேக காரியங்களை மனதிலே வச்சிருப்பீங்க. அது இன்னும் நிறைவேறல. ஆனால் உங்களுக்கு வாக்குத்தத்தம் சொல்லி இருக்கிறேன், இதோ நாட்கள் வரும். நான் யூதாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் சொன்னதை நல் வார்த்தைகளை நிறைவேற்றுவேன். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எந்த காரியமா இருந்தாலும் சரி கர்த்தர் நிறைவேற்றிதான் தீர்வார். அந்த நாட்களுக்குள் அது ஒருவேளை இன்றே இருக்கலாம், இல்லது பல வருடங்களா இருக்கலாம். 20 ஆண்டுகள், எத்தனையோ ஆண்டுகள் கழித்து ஆபிரகாமுக்கு அந்த ஆண்டவருக்கு சொன்ன ஆபிரகாம் சொன்னதுக்கு 430 வருஷத்திற்கு அப்புறம் நடந்துருச்சு. அப்படி 430 வருஷம் உங்களை காக்கணும் நான் சொல்லல. நிறைவேற்றணும். நம்ம என்ன செய்யும்? முதலாவது ஒரு காரியம், நாம் விசுவாசத்தோடு காத்திருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோம். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். பிரியம், ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டுட்டீங்க. ஆண்டவர் உங்களுக்கு உத்தரவு கொடுத்துட்டார். அதை எப்படி அறியறீங்கன்னு நான் அப்புறம் சொல்றேன். நடுவில் சொல்லிட்டு இருக்கேன். எப்படியோ ஆண்டவர் உத்தரவு கொடுத்ததை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க, உணர்ந்திருக்கிறீங்க. ஆனால் அது இன்னும் நடக்க முடியல. இப்பொழுது நான் என்ன செய்யணும்? நான் விசுவாசத்தோடு காத்திருக்கணும். எனக்கு அன்புக்குரியவர்களே, இது ஒரு சம்பவம் மூலமாய் நான் சொல்றேன். யபீர் என்கிற ஒரு மார்க் 5ஆம் அதிகாரத்தில் ஜெப ஆலய தலைவன் ஆண்டவரிடத்திலே வருகிறான். ஆண்டவரிடத்திலே ஒரு காரியத்தை
கூப்பிட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லுகிறான். ஆல் அவர் பிரேயர் ரிக்வெஸ்ட் அவரை நோக்கி கூப்பிடுவதுதான். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கிட்ட சொல்ற, ஆண்டவரே என்னுடைய மகள் அவளுக்கு ரொம்ப வியாதியா இருக்கிறான் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட வந்து சொல்றான். அப்ப ஆண்டவர் உத்தரவு கொடுத்தாரா? ஐ வாண்ட் யூ டு, நீங்க அந்த வசனத்தை எடுத்து நீங்க வீட்டுக்கு சென்று பாருங்க. ஆண்டவரே, நீங்க மார்க் 5 எடுத்தீங்கன்னா ஆண்டவர் உத்தரவு கொடுக்கிறாராங்க. அது அப்புறம் பேசுறது. முதல்ல அவன் கேட்ட உடனே அவர் உத்தரவு கொடுத்தாரா? அப்போ அவர் வந்து, நான் அந்த வசனத்தை வாசிங்க, என்ன கரெக்டா சொல்லுங்க. 5ஆம் அதிகாரம். மிகவும் வேண்டிக் கொண்டான். வேண்டிக் கொண்டான். அவனோடு கூட. இதுதான் பதில். இந்த பதில் நீங்க இதை உணர்றதுக்கு உங்களுக்கு ஒரு உணர்வுள்ள இருதயம் வேணும். நீங்க கூப்பிட்டுட்டீங்க, அவர் வந்து உடனே உங்க கூட வருகிறார். அதுதான் உத்தரவு. நீங்க கூப்பிட்ட உடனே அவர் உங்களோடு கூட வருகிறார். அவர் அவரோடு கூட புறப்பட்டு போகிறார். ஆனாலும் அவனுடைய உள்ளத்திலே ஒரு சந்தேகம். அப்படியே ஒரு சந்தேகத்தோடு அவன் போய்கொண்டிருக்கிறான். ஆண்டவர் கூட வருகிறார். அவனும் நடந்து கொண்டு வீட்டுக்கு நேரம் நடந்து கொண்டிருக்கான். ஆண்டவரும் கூட வருகிறார். அவருடைய பிரசன்னத்தை உணர்கிறான். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்பது அவனுக்கு நல்ல தெரியும். ஆனாலும் அவனுடைய உள்ளம் வந்து ரொம்ப ஆங்ஸைட்டி. என் மகா. அப்புறம் அவனுடைய ஆண்டவர் அந்த ப்ராசஸ் பாருங்க. ஒரு கானானியஸ், அந்த ஒரு பெரும்பாடுள்ள ஸ்ரீ நடுவுல குறுக்க வரா. இவனுக்கே ஒரு ஆங்ஸைட்டி. கர்த்தர் கூட வராரு. இப்போ போயிடலாம், வீட்டுக்கு போயிடலாம், கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்துவார் நினைச்சிட்டு இருக்கான். நடுவில் என்ன வருது? ஒரு பெரிய ஸ்டம்பிளிங் பிளாக் வருது. அவனை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய, நீங்க அநேக ஒரு விசுவாசிகள், அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு காரியத்தை செய்வதற்கு ஏதாவது ஒரு கால தாமதம் ஆகுதுன்னா உடனே ஒரு பிசாசு ஒரு தடையை கொண்டு வந்துட்டான். அவனும் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். இந்த பிசாசு இந்த 12 வருஷம் பாடுள்ள ஸ்திரிய எனக்கு ஆண்டவருக்கு நடுவா கொண்டு வந்துட்டான். ஒரு பெரிய தடை வந்துருச்சு. அது தடை இல்லை பிரியமானவர்களே. இட் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் காட். அல்லேலூயா சொல்லுவோமா? அவன் செய்ய விரும்புகிறது. அப்பொழுது அவனுக்குள்ள இருக்கிற ஒரு குழப்பம், ஆங்ஸைட்டி, ஒரு சீக்கிரமா நடக்கணுமே என்ற ஒரு வேகம் அவனுக்குள்ள. அப்பொழுது அங்க வீட்டுல இருந்து அவரை சுகமாக்கிட்டு அவன் வீட்டுல இருந்து ஒருத்தர் ஆளை அனுப்பிச்சு சொல்றாங்க, ஓ மகா. அப்ப ஆண்டவர் வாயை திறக்கிறார். அப்பொழுது ஆண்டவர் வாயை திறக்கிறார். பயப்படாது, விசுவாசம் உள்ளவனாயிரு. கண்டினியூ டு ஹேவ் யுவர் ஃபெய்த். கண்டினியூ டு வெயிட். ஐ எம் கோயிங் டு டு மச் கிரேட்டர் திங். நான் பெரிய அற்புதத்தை நான் செய்ய போகிறேன். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான, நீ வந்து நினைக்கிற அவளுக்கு இருக்கிற அந்த ஜுரத்தை நீக்கணும், இல்லைன்னா அவளுடைய சுகவீனத்தை கர்த்தர் வந்து நீக்கணும்னு நினைக்கிற, நீ அறியாத காரியத்தை நான் செய்ய போகிறேன். உனக்கு எட்டாத காரியத்தை செய்ய போறேன். அவள் உயிரோடு கூட எழுப்ப போகிறேன். நீ பயப்படாதே, விசுவாசம் உள்ள. அப்போ இதுல ஒரு பெரிய காரியத்தை நீங்க உணர்ந்து கொள்ளணும். நீங்க கர்த்தரை நம்பி ஒரு கூப்பிட்டுட்டீங்கன்னா கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்க என்ன பண்ணுங்க. அவர் ப்ராபபிலி ஹி மே நாட், ஒரு வசனத்தை சொல்லி அவர் உங்களை என்ன பண்ணிருக்கலாம், பதில் கொடுக்காம இருந்திருக்கலாம், இல்ல அவருடைய சத்தத்தை நீங்க கேட்காமல் இருக்கலாம். ஆனா நீங்க
அழுது போராடி ஆண்டவர்கிட்ட நீங்க அதை கூப்பிட்டு சொன்ன உடனே ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்ப ஒரு பெரிய ஆறுதல் கிடைத்து விடும். அல்லேலூயா சொல்லுங்க. அதுதான் பதில். புரியுதா உங்களுக்கு? கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், நான் உங்களோடு கூட வருகிறேன். எனக்கு அன்புக்குரியவர்களே, நூற்றுக்கு அதிபதியை பாருங்க. 8ஆம் அதிகாரத்தில் நீங்க மத்தேயு 8 வாசித்தீங்கன்னா, ஒரு நூற்றுக்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரனை குறித்து அவன் வந்து சொல்லுகிறான். அப்போ ஆண்டவரே, என்னுடைய வேலைக்காரன் திமிர்வாதத்தினால் கொடிய வேதனைப்படுகிறான். இந்த கம்பேஷனோடு கூட அவன் வேதனையை தாங்க முடியாதபடிக்கு ஆண்டவரிடத்தில் அவன் கேட்கிறான். கர்த்தர் உடனடியாக என்ன சொல்கிறார்? நான் வந்து அவனை சொல்றேன். This is an instant answer from God. நான் உன்னோடு கூட வந்து அவனை சொஸ்தமாக்குவேன். நான் உன்னோடு கூட வருகிறேன், வந்து நான் அவனை சொஸ்தமாக்குவேன் என்று ஆண்டவர் உத்தரவு கொடுக்கிறார். அப்பொழுது அவனுக்குள்ள ஒரு உணர்வு, கர்த்தரினோடு கூட இருக்கிறார். நான் சொன்ன ஜெபத்தை அவரு கேட்டாரு. நான் வந்து உன்னை சொஸ்தமாக்குவேன் என்று சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் அப்படியே என்ன பண்ணுது? பெருகுது. நான் வந்து சொஸ்தமாக்குவேன் என்று அவர் சொன்ன அந்த வார்த்தை அவனுடைய உள்ளத்துல என்ன உண்டு பண்ணுது? ஒரு விசுவாசத்தை. எவருக்கு அந்த விசுவாசத்தை இல்ல? எவருக்கும் அந்த நூற்றுக்கு அதிபதிக்கும் நீங்க கொஞ்சம் உங்களை ஒத்து பாருங்க. நீங்க எவரு மாதிரி பிஹேவ் பண்றீங்களா, நூற்றுக்கு அதிபதி மாதிரி பிஹேவ் பண்றீங்களா? அவனால காத்துக்கொள்ள முடியல. நேரம் தாமதிக்க அவனுக்கு என்ன பண்ணுது? ஆங்ஸைட்டி கோஸ் ஆன் இன்க்ரீசிங். அவன் பயந்தது நேரிட்டுருச்சு. எவருக்கு என்ன நடந்துருச்சு? அவன் எதுக்கு பயந்தானோ அது நேரிட்டுருச்சு. செத்து போயிட்டாமாக. எனக்கு அன்புக்குரியவர்களே, நான் வந்து சொஸ்தமாக்குவேன் என்று சொன்னவன அந்த நூற்றுக்கு அதிபதிக்குள்ள இருந்த அந்த விசுவாசம் பல மடங்கு பெறுகிறது. இதுதான் கர்த்தர் ஜெபத்தை அவர்கிட்ட ஆண்டவர்கிட்ட கூப்பிட்ட உடனே அவருடைய பிரசன்னத்தை உணரும் பொழுது அல்லது அவருடைய சத்தத்தை கேட்கும் பொழுது, எல்லாவற்றிற்கு மேல நம்ம ஜெபிக்கிற பொழுது நம்மளுக்கு அப்படியே என்ன பண்ணணும்? மயிர் கூஸ் பம்ப்ஸ் வரணும். கர்த்தரோடு நான் பேசுகிறேன், கர்த்தரோடு கூப்பிடுகிறேன். அப்பொழுது கர்த்தருடைய பிரசன்னத்தை நீங்க என்ன பண்ணணும்? உணர்ந்துட்டீங்கன்னா உங்களுக்குள்ள என்ன பண்ணும்? பபிள். அப்படியே விசுவாசம் என்ன ஆகும்? உங்களுடைய ஜெப வாழ்க்கையை கொஞ்சம் மாத்துங்க. எனக்கு அன்புக்குள்ளே ஒரு பெரிய விசுவாசம் வரும். அப்போ அவன் சொல்றான், ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு எனக்கு நான் பார்த்தேன். நான் உம்மிடத்தில் வருகிறதுக்கு நான் பார்த்தேன். ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்ல. எனக்கு அன்புக்குரிய இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். சோ இட் இஸ் a process. அந்த ப்ராசஸ்ல நம்ம எப்படி என்ன உணர்றோம்? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறதை உணர்றோமா, அல்லது கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுவிட்டு நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தி சொல்கிறோமா? ஆண்டவரே, நான் உம்மிடத்தில் வருகிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க. Are you in a position to prompt your God? I am not worthy that you should visit my house, Lord. You say a word. You say a word. ஏதோ ஒரு பிரச்சனைக்கு போறீங்க, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு போறீங்க. ஆண்டவர் நான் உன்னோடு கூட வரேன்னு சொல்றாரு. அப்போ நீ ஆண்டவரே, நீங்க என் கூட வர்றதை காட்டிலும் ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே. அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லிட்டு போங்க. ஏற்கனவே கர்த்தர் அந்த இடத்தை ஆயத்தம் பண்ணி வைத்துருவார். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எனக்கு அன்புக்குரியவர்களே, முதலாவது விசுவாசத்தோடு காத்திருக்கணும். இரண்டாவது ஒரு காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். ஆண்டவர் பெரிய காரியத்தை உங்கள்கிட்ட சொல்லிட்டார். நீங்க கூப்பிடுறீங்க, அவர் தன்னுடைய காரியத்தை அவர் உத்தரவு கொடுக்கிறார். உங்களுக்கு அநேக காரியங்களை
விவரித்து சொல்லி இருக்கலாம். இதை நான் அப்படி செய்ய போறேன், அப்படி செய்ய போறேன். இல்ல சொல்லாமல் இருக்கலாம். சொல்லாமல் இருக்கிறதையும் நான் உங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பித்துக் கொண்டிருக்கிறேன், சொல்லுகிறதையும் நான் வெளிப்படுத்தி காண்பிக்கிறேன். ஆனால் விசுவாசத்தோடு கூட இருக்கிறது மாத்திரம் போராது, அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று வேதம் சொல்லுது. இட் இஸ் a process for him to accomplish. You have to obey his word. Hallelujah சொல்லுவோம். அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ணணும்? கீழ்ப்படி. நல்லா கவனிக்கணும். இப்பொழுது 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. அங்கு ஒரு சம்பவத்தை அழகாக தீர்க்கதரிசி எழுதி வைத்திருக்கிறார். அங்க இஸ்ரவேலுக்கு விரோதமாக மோவாபியர் படையெடுக்கிறாங்க. அதேனாலே அவன் என்ன பண்ணுகிறான்? இஸ்ரவேல் ராஜா ஏதோம் ராஜாவை முதலே அவன் உடன்படிக்கை பண்ணிட்டான். சோ இஸ்ரவேல் ராஜாவும் ஏதோமும் சேர்ந்து யோசபாத்திடத்திலே வருகிறார்கள். யோசபாத்திடத்திலே கேட்கிறார்கள், அந்த மோவாபியருக்கு எதிர்த்து நீங்க எங்களோடு கூட சேர்ந்து போராடுவதற்கு வரீங்களா? அப்பொழுது யோசபாத் சரி என்று சொல்லுகிறார். நல்லா கவனிங்க. அப்பொழுது அவர்களுடைய ஒரு தீர்க்கதரிசியை யூதா ராஜா கேட்கிறாங்க, யாராவது தீர்க்கதரிசி, கர்த்தருடைய வார்த்தை உடைய தீர்க்கதரிசி யாராவது இருக்கிறார்கள்? அப்பொழுது எலிசாவை குறித்து சொல்லுகிறார்கள். அப்போ எலிசாவின் இடத்திலே போகிறான். அப்பொழுது நல்லா கவனிங்க, அங்கு இஸ்ரவேல் ராஜாவை குறித்து அவன் சொல்றான், உன் மூஞ்ச பார்த்திருந்தா நான் என்ன பண்ண மாட்டேன். யோசுவா பத்தி சொல்கிறான், இவனுடைய மூஞ்சிக்கு நான் என்ன பண்ண போறேன். பட் ஏதோ ராஜாவை பத்தி அந்த இடத்துல தீர்க்கதரிசி ஒண்ணுமே சொல்லல. நான் இன்றைக்கு சிந்திக்கும் பொழுது நான் அதை யோசித்தேன். இஸ்ரவேல் ராஜாவை பத்தி அந்த தீர்க்கதரிசி சொன்னான், யூதா ராஜாவை பத்தி அவன் பிரைஸ் பண்ணி சொல்றான். ஆனா ஏதோ பத்தி ஒண்ணு சொல்லல. ஆனா நடக்கிற அற்புதம் என்ன ஆகுது? ஏதோ தேசத்திலிருந்து தண்ணீர் கொண்டு வரப்படுகிறது. அந்த ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக மாறுகிறான். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? உன்னுடைய வீட்டிலே உன்னுடைய கணவன், மனைவி, உன்னுடைய பிள்ளைகள், ஒருவேளை மனைவியுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யலாம். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அதை பிள்ளையின் மூலமாய் ஆண்டவர் செய்து முடிக்கலாம். அல்லேலூயா சொல்லுவோமா? அங்கு ஏதோ தேசத்திலிருந்து அந்த தண்ணீர் புறப்பட்டு வருகிறது. இது கர்த்தர் செய்ய போன ஒரு அற்புதமான காரியம். ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கிற ஒரு ஆர்டர் என்ன? பள்ளத்தாக்கு எங்கும் நீங்க என்ன பண்ணுங்க? இப்பவே குடிக்க தண்ணி இல்ல சார், தங்களுக்கும் குடிக்க தண்ணி இல்ல. வனாந்திரத்தில், ஏதோ தேசத்தின் வனாந்திரத்தில் அவர்கள் நடந்து கொண்டு வராங்க. குடிக்க தண்ணி இல்ல, ஆடு மாடுகளுக்கும் தண்ணி இல்ல, ஒட்டகங்களுக்கும் தண்ணி இல்ல, குதிரைக்கும் தண்ணி இல்ல, மிருகங்களுக்கு தண்ணியே இல்ல. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வருகிறது, நீங்கள் இந்த பள்ளத்தாக்கு எங்கும். I do not know. I want to go back to geography. அந்த இடத்தை நான் பார்க்க விரும்புகிறேன். ஆண்டவர்கிட்ட நான் இன்னைக்கு தியானிக்கும் பொழுது அதை கேட்டேன். ஆண்டவரே, அந்த ஏதோ அந்த தேசத்தில், இந்த வனாந்திரத்தில் தண்ணீரை கொண்டு வந்திரேன், அந்த பள்ளத்தாக்கை நான் பார்க்கணும் கேட்டிருக்கேன். ஆண்டவர் எப்படியாவது தரிசனத்தில் காண்பிப்பார். எனக்கு அன்புக்குரியவர்களே, எங்கும் நீங்கள் வாய்க்காலை வெட்டுங்கள். எவ்வளவு நேரம் வெட்டினாங்களோ தெரியாது. இது எப்போ அவங்களை சந்தித்தாங்கன்னு தெரியாது. ஆனால் கர்த்தருக்கு அவர்கள் கீழ்ப்படுகிறார்கள். அல்லேலூயா சொல்லுமா? அந்த இஸ்ரவேல் ராஜா கீழ்ப்படுகிறவன் மாதிரியே தெரியாது. அவன் என்ன பண்ண, அவன ஒரு முரட்டாட்டம் உள்ளவன். அல்லேலூயா சொல்லுமா? ஆனால் எல்லாம் 3 பேரும் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க? அப்ப குடும்பத்துல ஒரு நற்மணம் நடக்கணும். 3 நான் சொல்லிட்டு இருக்கேன். அதை கணவனும் மனைவியும் பிள்ளைகளும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லது பிள்ளைகளும் பெற்றோர்களும். அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்க திருமணமாகாம இருந்தீங்கன்னா உங்க பெற்றோர்கள் 3 பேரும் இணைந்து ஒரு காரியத்தை செய்ய நீங்க ஆரம்பிங்க. அப்பொழுது கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஒருவேளை நீங்க இஸ்ரவேல் ராஜா முரட்டாட்டம் உள்ளவனு, கணவன் ஒரு முரட்டாட்டம் மாட்டான், அவன் வரமாட்டாங்க ஜெபம் பண்றது அப்படின்னு விட்டுறாதீங்க. இந்த பிரச்சனையை போக்குறதுக்கு 3 பேரும் நீங்க போங்க ஒரு இடத்துக்கு. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இது நடக்காதுன்னு நீங்க நினைக்காதீங்க பிரியமானவர்களே.
இஸ்ரவேல் ராஜாவுக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்ய விரும்பலதான். உன் கணவனுக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்ய விரும்பலதான், அல்லது உன் மனைவிக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்ய விரும்பலதான். ஆனாலும் அவர்கள் 3 பேரும் சேர்ந்து போறாங்க. அல்லேலூயா சொல்லுமா. இது எப்படியாவது வாய்க்க செய்யுங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, இதுல ஒரு மனது, ஆண்டவரே, ஒரு மணி நேரம் அல்லது அரை மணி நேரம் அல்லது 10 நிமிஷம் நாங்க 3 பேரும் சேர்ந்து உங்களுடைய பாதத்துல வந்து நிற்க எங்களுக்கு ஒரு உதவி செய்யுங்க. கேளுங்க. கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்க. அவன் முரட்டாட்டம் இல்லை. அவன் சொன்னா கேட்க மாட்டான். பிள்ளைங்க சொன்னா கேட்க மாட்டாங்க. எனக்கு அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நிச்சயமா அது கீழ்ப்படிங்க. இந்த பள்ளத்தாக்கு எங்கும் நீங்க வெட்டுங்க. தண்ணி குடிக்க தண்ணி இல்ல, பள்ளத்தாக்க வெட்டினா, மண் வெட்டியை வச்சு வெட்டினா அவங்களுக்கு இன்னும் என்ன பண்ணிருக்கும்? தாகம் எடுத்திருக்கும். அந்த தாகத்தை அவங்க தாங்கிக் கொள்றதுக்கு கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா சொல்லுவோமா. அவங்க அந்த வாய்க்கால வெட்டும் பொழுது அந்த இஸ்ரவேல் ராஜா முரட்டாட்டம் பண்ணான்னு எழுதவே, அவன் எதுவும் பேசுனான்னு எழுதல. எனக்கு விரோதமா தான் நீ எப்பவும் தீர்க்க தரிசனம் சொல்லுவேன்னு சொன்னவன் வாயை பொத்திக்கிட்டு, நீங்க அதை நீங்க கேட்டுட்டு கணவனையும் சேர்த்து இழுத்துக்கிட்டு நீங்க ஆண்டவருடைய பாதத்துக்கு வந்துட்டீங்கன்னா பெரிய அற்புதம் நடக்கும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நடக்காத காரியத்தை இந்த ஊழியக்காரன் பேசுறான். நிறைய பேர் அப்படிதான் என்னை பத்தி சொல்லுவாங்களா. நடக்காத காரியம் நீங்க நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது நடக்காது. நானே ஜெபம் பண்ணி நடந்துரும் நீங்க நினைச்சீங்கன்னா அது சத்தியமா நடக்காது. அது மேட்டிமை. மேட்டிமை. நானே ஜெபம் பண்ணி இதை செஞ்சிருவேன், நானே இதை செஞ்சிருவேன். இல்ல பிரியமா, இல்ல பிரியமா. யோசபாத்து மாத்திரம் அந்த தீர்க்கதரிசி இடத்துல போயிருக்கலாமே. மற்றவங்களை 2 பேரையும் தங்க வச்சுட்டு, பின்னாடி தங்க வச்சுட்டு அவன் மாத்திரம் போயிருக்கலாமே. ஏன் 3 பேரும் போனாங்க? அவன் இஸ்ரவேல் ராஜா முதலையே தடை செய்யறான். என்ன தடை செய்யறான்? இவன் எப்பொழுதும் எனக்கு விரோதமா தான் தீர்க்க தரிசனம் சொல்லுவான். 3 பேர் போறான். இது to make it happen is only by God, not by you. நீங்க சரீரத்தில் முயற்சி பண்ணாதீங்க, அது அற்ப பிரயோஜனம் உள்ளது. பிரயோஜனம் இல்லைன்னு சொல்ல, நீங்க சரீரத்தில் முயற்சி பண்றீங்க உண்மைதான், அது அற்ப பிரயோஜனம் தான். அதுல அவுட்கம் இஸ் வெரி லிட்டில். சரீர முயற்சி will yield only very little. It will not yield anything. நான் சொல்ல மாட்டேன். It will yield very little, which is not sufficient for you. எனக்கு அன்புக்குரியவர்களே, தேவ பக்தியோ அதற்கு நீங்க போறாங்க. நீங்க கீழ்ப்படுது. அவங்க கீழ்ப்படிஞ்சாங்க. கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தார். ஏதோம் தேசத்திலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வந்தது. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க எப்படி வெற்றியை கொடுக்கிறார்னு அதை நீங்க திருப்பி வாசிச்சு பாருங்க. நான் இன்னைக்கு வாசித்து பார்க்கும்போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இன்னைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்துதான் நான் இந்த தியானம் பண்ணேன். அப்போ வாய்க்கால விட்டுறாங்க, தண்ணீர் புறப்பட்டு வந்துருச்சு. சாயங்காலமே புறப்பட்டு வந்திருக்கும், ராத்திரி பூரா தண்ணீர் நிறைய வந்துருச்சு. காலையில அவங்க காலையில பலி செலுத்தும் பொழுது அங்க அந்த தண்ணீர் எல்லாம் ரத்த சிவப்பா, அந்த சூரியன் கிரணம், அந்த சூரியன் பட்டு அந்த ரத்தம், அந்த தண்ணீர்லாம் எப்படி கலரா இருக்கு. அப்போ அந்த மோவாபியர் அவன் என்ன சொல்றான், அந்த 3 பேரும் ஒருவருக்குள்ள ஒருத்தன் சண்டை போட்டு செத்து போயிட்டானுங்க. அதனால அவங்க ரத்தம் தான் இந்த தண்ணிய என்ன பண்ணிருக்கு, சிவப்பாக்கிருச்சு. அதனால இனிமேல் அவங்ககிட்ட நம்ம போய் என்ன பண்ண வேண்டாம், யுத்தம் பண்ண வேண்டாம். இனிமேல் நம்ம என்ன பண்ண போவோம், கொள்ளை அடிக்க போவோம் அவங்க விட்டு போனத. அப்போ யுத்தம் பண்ண போறவன் எதோட போவான், பட்டயம் ஈட்டியோட போவான்.
கொள்ளையடிக்க போறவன் சாக்கு பைய கொண்டு போயிருப்பான், இல்ல கூட எடுத்துட்டு போயிருப்பான். பட்டையத்தையும் அவன் எல்லாத்தையும் எங்க போட்டுட்டு அவன் சாக்க தூக்கிட்டு போயிருப்பான். நல்லா வாங்கி கட்டிக்கிட்டான். கர்த்தருடைய வழி. இதை அவங்க நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. யோசபாத்து கதையை பாருங்க. இதுல ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஆண்டவர் கம்பேர் பண்றாரு. யோசபாத்து அவனுக்கு விரோதமாய் இந்த மோவாபியர், ஏன்னா இந்த இன்ஸ்டன்ஸ்ல அந்த மோவாபியருக்கு நல்லா தெரியும், இந்த யூதா ராஜாவினால தான் தனக்கு தோல்வி கிடைச்சிருச்சு. ஏன்னா ஆண்டவர் யூதா ராஜாவின் பக்கமா இருந்து இந்த வெற்றியை அவனுக்கு வாங்கி கொடுத்துட்டாருன்னு நினைச்சிட்டு அந்த மோவாபியர் என்ன பண்றான்னா, இந்த இவன் மேல யுத்தத்துக்கு வரான், யோசபாத்துக்கு மேல. அங்க என்ன போட்டிருக்கு, மோவாபியரும் அம்மோனியரும் சேயீர் மலை தேசத்தாரும் 3 பேர் சேர்ந்து இந்த யூதா ராஜாவோடு யோசபாத்தோடு கூட அவர்கள் யுத்தம் பண்ண வராங்க. 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரத்தில் வீட்டுக்கு சென்று வாசிப்பார். நல்லா கவனிக்கணும். அப்போ யோசபாத் he takes account of his own resources. எல்லாத்தையும் கணக்கு எடுக்கிறான். ஆர்மி ஸ்ட்ரென்த் பாக்குறான், குதிரைகள் ரதங்கள் எத்தனை இருக்குன்னு எல்லாத்தையும் எண்ணி பாக்குறான். எல்லாத்தையும் பார்த்துட்டு அவனுக்கு ஒரு எஸ்டிமேட் பண்றான். மோவாபியத்தை எவ்வளவு இருக்கும், அம்மோனியத்தை எவ்வளவு இருக்கும், சேயீர் மலை தேசத்தட்ட ரதம் இருக்காது, ப்ராபபிலி அவனுங்களுக்கு பாடி ஸ்ட்ரென்த் இருக்கும். மலை நாட்டார் எப்படி இருப்பானுங்க, நல்ல தேக புஷ்டியோட இருப்பான். சோ அதெல்லாம் வச்சுக்கிட்டு அவன் ஒரு கணக்கு பண்றான். அவங்ககிட்ட தான் நிறைய இருக்கு, நம்மகிட்ட இருக்கிறது கொஞ்சம். ஆண்டவருடைய பாதத்திலே வந்து விழுகிறான். உபாசத்தோடு ஆண்டவருடைய பாதத்திலே வந்து விழுகிறான், முறையிடுகிறான். கர்த்தரை நோக்கி என்ன பண்றான், அவன் கூப்பிடுகிறான். அப்பொழுது கர்த்தர் உடனே உத்தரவு கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா. ஒரு லேவியன் மூலமாக கர்த்தர் அவனுக்கு உத்தரவு கொடுக்கிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இது தேவனுடையது. அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா, அல்லேலூயா. அது அவனுக்கு எட்டாத காரியம் தானே, அவனுக்கு அறியாத காரியம் தானே. இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இது தேவனுடையது. அவன் தொடர்ந்து சொல்றான். ஆனா நீங்க எப்பவும் யுத்தத்துக்கு போற மாதிரி புறப்பட்டு போங்க. அவன் நல்லா கன்ஃபியூஸ் ஆயிருப்பான். இந்த யுத்தம் உங்களுடையது இல்ல, தேவனுடையது என்று அந்த லேவியன் சொல்றான். ஆனாலும் அனதர் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, நீங்கள் எப்பொழுதும் போல யுத்தத்துக்கு புறப்பட்டு போங்க, ஆயுதத்தோடு போங்க, அணிவகுத்துக்கு போங்க, அப்படியே போங்க. எனக்கு அன்புக்குரியவர்களே, அதுல அந்த அதிகாரத்தை எடுத்தீங்கன்னா 2 வசனத்தை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம். யுத்தத்துக்கு புறப்பட்டு போகும் பொழுது அந்த யோசபாத் ராஜா அந்த போர் வீரர்களையும் இந்த ஜனங்களையும் பார்த்து அவன் என்ன சொல்கிறான், யூதாவே எருசலேமின் குடிகளை கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். You will prosper. தீர்க்கதரிசிகளை நம்புங்க, அவருடைய வார்த்தையை நம்புங்க. அப்படி என்று அவன் அவங்களை என்கரேஜ் பண்றான். என்கரேஜ் பண்ணிட்டு ஒரு காரியத்தை செய்கிறான். யுத்தம் உன்னுடையது அல்ல என்று சொல்லியிருக்கிறார். கடைசி அந்த வசனத்தை சொல்லி முடிப்பேன். யுத்தம் உங்களுடையதல்ல, அது தேவனுடையது. ஆனாலும் அவனுக்கு ஒரு வெளிப்பாடு வருகிறது, இது தேவனுடைய யுத்தமாய் இருக்கிறபடியாலே. தேவனுடைய யுத்தம் ஈட்டியினால ரதத்தினாலும் இருக்காது. அல்லேலூயா சொல்லுவோமா. அவனுக்கு ஒரு பெரிய வெளிப்பாடு பாத்தீங்களா. அப்ப தேவன் யுத்தம் பண்ணுகிறார்னா அவர் ஈட்டியினாலே யுத்தம் பண்ண மாட்டார், ரதத்தினாலே அவர் போராட மாட்டார். அப்படி என்றால் அவனுக்கு நல்லா தெரியும் என் தெய்வத்தை குறித்து. அல்லேலூயா சொல்லுவோமா. ஆகையினால் தான் யோசபாத் முகத்தை பார்த்து கர்த்தர் அவனுக்கு அற்புதத்தை செய்கிறார். You should have a revelation about your God. உன் தேவனை குறித்து ஒரு வெளிப்பாடு உனக்கு வேணும். அந்த வெளிப்பாடு இருந்துச்சுன்னா எல்லாமே சித்தி பெறும். அல்லேலூயா சொல்லுவோமா. In everything you shall prosper. எல்லாருக்கும் வசனம் தெரியுதே ஒழிய அந்த வசனத்துக்குள்ள இருக்கிற அந்த தேவ வெளிப்பாடு இல்லையே.
ஐ வாண்ட், அது திருப்பி திருப்பி சொல்றேன். இங்க இருக்கிற அநேக வசனத்தை அழகா பாராம சொல்றீங்க, உண்மைதான். ஆனா வசனத்துக்குள்ள இருக்கிற அந்த வசனத்தின் தேவனுடைய வெளிப்பாடு தெரியலையே. ஆனால் இந்த யோசபாத்துக்கு எப்படி தெரிஞ்சிச்சு இது யுத்தம் என்னுடையது அல்ல, இது தேவனுடைய யுத்தம் என்று சொன்ன அவருடைய யுத்தம் ஈட்டியினாலும் அல்ல, பட்டயத்தினாலும் அல்ல, குதிரைகளினாலும் இருக்காது, ரதத்தினாலும் இருக்காது என்று அவன் அறிந்து கொண்டு அவரை துதிக்கிற ஆட்களை அவர்களுக்கு முன்பாக நிறுத்துகிறான். அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா. அவன் நினைக்கிற அவங்களுக்கு பெரிய காரியத்தை கர்த்தர் நினைக்கிறார். நல்ல கவனிங்க பிரியமானவர்களே. அங்க என்ன பண்ற, ஒருவரோட அடிச்சுக்கிட்டாங்கன்னு பட்டயத்தெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணிட்டானுங்க, சாக்கு எடுத்துட்டு போனாங்க, நல்லா வாங்கி கட்டிட்டாங்க. அங்க நம்ம அந்த 2 ராஜாக்கள் 3 இங்க என்னாச்சு, இந்த மோவாபியர், அந்த மோவாபியருடைய மூளையெல்லாம் இப்படிதான் இருக்கும் போல. அவங்க ஒவ்வொருத்தரும் அடிச்சுக்குவான் அப்படின்ற, நம்ம அநேகருக்கு அந்த மாதிரி ஒரு மூளை, அவன் அடிச்சுப்பான், நம்மளுக்கு வெற்றி கிடைச்சிடும். இல்ல, அவன் அப்படிதான் நினைச்சிட்டு போ, அவங்கவுங்க அடிச்சுக்குவாங்க. மோவாபியர் என்ன நடக்குது அங்க, மோவாபியரும் அம்மோனியரும், அது அவனுக்குள்ளேயே நடக்குது பாருங்க. மோவாபியரும் அம்மோனியரும் ஒன்று சேர்ந்து சேயீர் மலை தேசத்தார என்ன பண்ணிட்டாங்க, சங்காரம் பண்ணிட்டாங்க. அவங்க எல்லாரும் இஸ்ரவேலும் யூதாவும் ஏதோமும் அவங்க ஒருவருக்கு ஒருவர் அடித்துக் கொள்வார்னு நினைச்சவன் இங்கேயே இவனுக்குள்ள ஒருத்தரும் அடிச்சுக்கிறான். எந்த குழிய நீ தோண்டியோ அந்த குழியில நீ அதான் கர்த்தருடைய வார்த்தை, நீ ஒருவருக்கு ஒருவர் அடிச்சுக்கொள்வ. அது கர்த்தர் தான் செய்யணும், நீ செய்ய முடியாது. அவங்க 2 பேரும் சேர்ந்து, அம்மோனியரும் மோவாபியரும் சேர்ந்து சேயீர் மலை தேசத்தார கொன்னு போட்டுறாங்க, சங்காரம் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அம்மோனியருக்கும் மோவாபியருக்கு என்ன வருது, அவனுங்களுக்குள்ள சண்டை வருது. எல்லாம் என்ன ஆகுறாங்க, இவங்க புறப்பட்டு போறாங்க, யூதா ஜனங்கள் புறப்பட்டு பாட்டு பாடிட்டு அவங்க போறாங்க. அங்க போகும்போது என்ன நடக்குது, அங்க ஒரு ராணுவ வீரரும் இல்ல, எல்லாம் செத்து போய் பணம் தான் அங்க கிடக்கு. கர்த்தர் எவ்வளவு பெரிய அற்புதமான காரியத்தை இவங்க 3 நாள் கொள்ளையடித்தார்களாம். ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறார்கள். எனக்கு அன்புக்குரியவர்களே, இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கடைசியா ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு நான் முடிக்கின்றேன். சொன்னேன் நானு, விசுவாசத்தோடு காத்திருக்கணும், கர்த்தருக்கு கீழ்ப்படி. 3வதாக ஒரு காரியத்தை, பெரிய காரியத்தை செய்ய நாம் துதிக்கணும். அல்லேலூயா சொல்லுமா. யோசுவா அந்த எரிகோ பட்டணத்தை கண்டு மலைத்து நிற்கிறான். அப்பொழுது கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறான். அவன் அறியாத காரியம், அவனுக்கு இதுவரைக்கும் என்ன, மோசையோடு கூட ஆசாரிப்பு கூடாரத்தை என்ன பண்ணிட்டு இருந்தான், சுற்றி காவல் காத்து கொண்டிருந்தவன் தான் அவன். அந்த எரிகோ பட்டணத்துக்கு முன்பாக நின்று கொண்டு இருக்கிறான். ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார். அந்த எரிகோவை பிடிக்கிறதற்கு கர்த்தர் அவனுடைய உள்ளத்துல இருந்த அந்த ஏக்கத்துக்கு, அந்த கூப்பாடுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். நீ என்ன செய்யணும்னு அவர்கிட்ட சொல்கிறார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை அவர் சொல்றாரு. நீங்க எல்லாரும் சேர்ந்து எரிகோ மதில என்ன பண்ணணும், சுத்தி வரணும். 6 நாள், ஒரு நாளைக்கு ஒரு தடவை என்ன பண்ணணும், சுத்தி வரணும். 7வது நாள் நீங்க 7 தடவை சுத்தி வரணும். அந்த 7 தடவை சுத்தி வரும் பொழுது நீங்க என்ன பண்ணணும், கர்த்தரை ஆர்ப்பரிக்கணும். அப்பொழுது இது எப்படி, இது ஆர்ப்பரித்தால் எப்படி முடியும் என்று 149ஆம் சங்கீதத்தை ஆறு 7 8 வசனத்தை நீங்க வீடு சென்று வாசி பாருங்க. கர்த்தர் ஜாதிகளிடத்தில் பழிவாங்கும். அவருடைய ஆயுதத்தை பாருங்க.
ஜாதிகளிடத்திலே பழி வாங்கவும், ஜனங்களை தண்டிக்கவும், அவளுடைய ராஜாக்களை சங்கிலியினாலும் அவளுடைய மேன்மக்களை இருப்பு விலங்குகளாலும் கட்டவும், எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும், அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும், அவருடைய கரத்திலே இரண்டு புறமும் கருக்குள்ள பட்டை. இன்னைக்கு நம்ம கையில என்ன கொடுத்திருக்கார் ஆண்டவர்? ஜாதிகளை தண்டிக்க, நமக்கு எதிராளியை சங்கிலியினால் கட்டி வைக்க, நமக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள் செயலிழந்து போக கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற ஆயுதம் என்ன? கர்த்தரை உயர்த்துகிற துதி. கர்த்தரை உயர்த்துகிற துதி. அதான் இந்த யோசபாத். யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. அப்போ என்ன பண்ணா, அந்த ஜாதிகளை தண்டிக்க, அவர்களை விலங்கு போட்டு கட்ட, கர்த்தரை துதிக்கிற, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிற துதியை சொல்லுகிற ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தினான். அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் கையில என்ன இருந்துச்சு? கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்க, சித்தி பெறுவீங்க. அல்லேலூயா சொல்லுமா. கர்த்தருடைய வார்த்தை அவன் கையில இருந்துச்சு, கர்த்தருடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை இருந்துச்சு. அவன் புறப்பட்டு போறான். கர்த்தர் பெரிய வெற்றியை கொடுத்தார். எனக்கு அன்புக்குரியவர்களே, இப்படி என்றால் இன்னொரு சீரியம் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்க தன்னுடைய சகோதரர்களை போய் பார்த்து நலம் விசாரிச்சுட்டு வா அப்படின்னு தாவீதை அவனுடைய தகப்பன் அனுப்புகிறான். அவன் போகும்பொழுது எல்லாம் அங்க யுத்த களத்துக்கு போகிறான். அந்த அவங்க தகப்பனார் கொடுத்த ஜாமான்லாம் ஒரு இடத்துல வச்சுட்டு அவன் அந்த யுத்தத்தை முன்னணியில போய் பார்க்கிறான். அந்த சகோதரர்களை சந்திப்பான். அப்போ அங்க கோலியாத்து நின்று கொண்டிருக்கிறான். அவன் இஸ்ரவேல் ஜனங்களை, சேனைகளை அவன் நிந்திக்கிறான். அப்போ அவனுக்குள்ள ஒரு எண்ணம் புறப்பட்டு, என்ன எண்ணம் புறப்பட்டு, நான் இந்த கோலியாத்தை நான் என்ன பண்ண போறேன்? உன் கையில கொடுக்க போறேன். அல்லேலூயா சொல்லுமா. இதுதான் அவன் அறியாததும் அவனுக்கு எட்டாததுமான காரியத்தை அது அது பிரத்யேகமா எல்லாரும் கேட்கிறபடி சொல்லுகிறது இல்ல. அல்லேலூயா சொல்லுமா. அவனுடைய உள்ளத்திலே கர்த்தர் பேசினார். அல்லேலூயா சொல்லுமா. இந்த கோலியத்தை உன் கரத்திலே நான் ஒப்பு கொடுப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ராஜா போய் கேட்கிறான், ராஜா உனக்கு ஒன்னு யுத்தத்துல உனக்கு ஒரு இது இல்ல அப்படின்னு சொல்ல அவனை டிஸ்கரேஜ் பண்றாரு. ஆனாலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்த காரியத்தை, சிங்கத்தோடும் கரடியோடும் கூட அவன் செய்த போராட்டத்தை கர்த்தர் நினைவுபடுத்துகிறார். அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா சொல்லுமா. அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை சார்ந்துதான் அவன் போகிறான். நல்ல கவனிங்க பிரியமான. அப்பொழுது நீங்க ஒரு பெரிய யுத்தத்துக்கு போறீங்க, உங்க எதிராளியோடு நீங்க பேசுறீங்க. உங்களுடைய வாய்ஸ் பேச்சினாலே வெற்றியை எடுத்துக்கொள்ள முடியாது. அவன் என்ன பண்றான், அங்க போய் அங்க போய் அந்த கோலியாத்துக்கு முன்னாடி அவன் நிக்கும் போது அவன் என்ன, சவுல் என்ன கொடுக்கிறான்? தன்னுடைய பட்டயத்தை கொடுக்கிறான், தன்னுடைய ஈட்டியை கொடுக்கிறான், தன்னுடைய கேடகத்தை கொடுக்கிறான், அவன் அந்த ஷூஸ கொடுக்கிறான், எல்லாத்தையும் போட்டு பார்க்கிறான். அவனுக்கு பயிற்சி இல்லை. அப்போ அவன் கர்த்தரை மாத்திரம் சார்ந்து கொண்டு போகிறான். அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா சொல்லுமா. அவர் பெரிய காரியத்தை அவர் செய்ய உன்னால் இயலாது, உன்னால் முடியாது. நீ அவரையே சார்ந்து கொண்டு போ. நீ போகும் பொழுது உன் வாயிலே வார்த்தையை கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா சொல்லுமா. நீ அதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு போகணும்னு போகாதீங்க. கர்த்தர் அந்த இடத்துல என்ன வார்த்தையை பேசணுமோ அந்த வார்த்தையை கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுமா. எதை வைத்து அவனை வீழ்த்தணுமோ கர்த்தர் அந்த ஆயுதத்தை கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஆயுதத்தை எடுத்து அவன் ஒரு கல்லிலே அவன் நெற்றியிலே படிய அவன் அடித்து அவன் மறுக்கிறான். எனக்கு அன்புக்குரிய கர்த்தரையே சார்ந்தது சொல்லி முடிக்கட்டும். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உத்தரவு உனக்கு கொடுத்து, நீ அறியாததும் பெரிய காரியங்களை, உனக்கு எட்டாத காரியத்தை நான் அறிவிப்பேன். இது எல்லாத்துக்கும் நடக்கும்.
நீங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரும். அல்லேலூயா சொல்லுமா. ஒருத்தருக்கு அதுக்கு நீங்க ஒரு பெரிய பக்தி உள்ளவளா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த காரியத்தை இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு நிறைவேற்ற, இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க, முழங்கால் படிடுங்க. நீங்க என்னத்தை நோக்கி கூப்பிட்டாலும் கர்த்தர் உங்களுக்கு உத்தரவு கொடுக்க போறார். கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் நம்ம கர்த்தரிடத்துல முறையிட போகிறோம்.